வணக்கம்ங்க. பேரு டாக்டர் ஜெயக்குமாருங்க. உதவி பேராசிரியரா இருக்கேன். ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட், அதாவது நுரையீரல் மருத்துவத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து ஆஸ்மா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான பிரச்சனை. பட் ஆனா இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் மக்கள் வந்து டாக்டர் கிட்ட போனாதான் ப்ராப்பரா கிடைக்கும். மக்கள் வந்து டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து மெடிக்கல், அதாவது சாதாரண மருந்து கடையில போய் மருந்து வாங்கி சாப்பிடுறது, அந்த மாதிரியே வந்து ரொம்ப நாள் கடத்தி அதாவது ரொம்ப உத்தன ஸ்டேஜ்ல தான் போய் டாக்டரை பார்க்க வேண்டியதா சுச்சுவேஷன் வந்து, எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்ல நாங்க நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி நடக்கிறது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சிறிய விழிப்புணர்வு பத்தி பேசுறதுக்காக தான் நம்ம இங்க வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஆஸ்மான்ற நோய் என்ன அப்படின்னா, அது வந்து மூச்சுக்குழாயை பாதிக்கக்கூடிய நோய். சிறியவர் முதல் பெரியவர் வரை எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். ஜென்ரலா அலர்ஜினால, அதாவது ஒவ்வாமைனால வரக்கூடிய ஒரு நோய். ஆஸ்மா நோய் வந்து நம்ம வந்து மெடிசன் எடுத்தோம், மருந்துகள் கரெக்டா எடுத்தோம், மருத்துவரின் ஒப்புதலோட, மருத்துவரின் கன்சல்டேஷனோட பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம நார்மலா வாழலாம். மற்ற நோய் மாதிரி இது வந்து கிடையாது. ஸோ முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நார்மல், மற்றவங்க எப்படி வாழறாங்களோ அதே மாதிரி நம்மளும் நார்மலாவே வாழலாம். ஸோ இதோட வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு வந்து 4 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் இறப்புகள் வருது. எது? ஆஸ்மானால இறப்புகள், ஆஸ்மா நோயினால இறப்புகள். மெயினா இந்த இறப்புகள் காரணம் என்ன அப்படின்னா அறியாமை. அந்த நோய் இருக்குன்னு நமக்கு தெரியாமையே நிறைய மக்கள் வந்து அதுக்கு முன்னாடி, அதாவது டாக்டரை பார்த்து அது கண்டறியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்துடுறாங்க. இல்லைன்னா சில பேர் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன், அதாவது ஆஸ்மா அட்டாக்னு போகும்போது காப்பாற்றக்கூடிய டைம் இல்லாம போயிருது. ஸோ இதுதான் மெயினா நடக்கிறது. காமனா நம்ம பேசுறதுன்னா நமக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் ஆஸ்மாக்கு வரலாம். ஆஸ்மா அறிகுறிகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். சிலது வந்து காமனா நிறைய பேஷண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் வந்து நாள்பட்ட இருமல், அதாவது மெயினா இருமல் வந்து நைட் டைம்லயும், அதாவது இரவுலையும் விடிய காலை டைம்லயும் இருமல் நிறைய இருக்கிறது. ஒரு வகையான நெஞ்சு இறுக்கம்னு சொல்லுவாங்க, செஸ்ட் டைட்னஸ், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. சில டைம் வந்து வீசிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க, நல்ல நெஞ்சுக்குள்ள விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கலாம். இது கூட வந்து எக்ஸசைஸ் பண்ணா, நடந்தா, மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குறது, அந்த டைம்ல வந்து அந்த வீசிங் சத்தம் வர்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான அறிகுறிகள். இது கூட வந்து வேற சில ப்ராப்ளங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து சில டைம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒவ்வாமையோட அறிகுறிகள் இருக்கலாம். அதுல முக்கியமானது வந்து நம்ம பார்க்கும்போது வந்து தும்மல், மூக்கடைப்பு, சைனஸ் ப்ராப்ளம்ஸ், அது கூட வந்து தோல்ல இருக்க அலர்ஜிகள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அரிப்பு, அந்த மாதிரி எல்லாம் பேஷண்ட்டுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன வந்து எப்படி வந்து அதை கண்டறிதல், மெயினா நம்ம கண்டறிதல் வந்து பார்க்கும்போது வந்து டயக்னோசிஸ் பண்றது வந்து கேர்ஃபுல்லா வந்து டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம போகணும். கேர்ஃபுல்லா வந்து டாக்டர் வந்து அந்த ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் வரலாறுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம ஹிஸ்டரி எடுக்கணும். அந்த ஹிஸ்டரி எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து சில டைம் வந்து அந்த பைரோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அது வந்து நுரையீரல் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு வந்து அதுலயே நமக்கு கிடைச்சிரும். சில டைம் அது நார்மலா கூட இருக்கலாம். அதனால நார்மலா இருக்கிறதுனால ஆஸ்மா இல்லைன்னு ஆகாது. அதனால முறையான வரலாறு, அதாவது மெடிக்கல் ஹிஸ்டரி எடுத்து நம்ம வந்து ப்ராப்பரா செக்அப் பண்ணி, சில டைம் வந்து அந்த ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்ல கிடைக்கலாம். இல்லைன்னா டாக்டர் வந்து முடிவெடுப்பாரு, உங்களுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, நீங்க மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுவாரு. இது கூட வந்து சில பிளட் டெஸ்டும் தேவைப்படலாம். யூஸ்வலா எக்ஸ்ரே அது மாதிரி தேவைப்படாது. பட் சம்டைம்ஸ் வேற ஏதாவது தொந்தரவுகள் இருந்து அது வந்து நம்ம ஆஸ்மா மாதிரி வந்ததுன்னா எக்ஸ்ரேவும் எடுக்கலாம்.